பொங்கல் 2025க்கு விடாமுயற்சி தான் வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் இந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆக போகுது அப்படின்னு லைக்கா சொல்ல, என்னடா நான் கடைசி 10 நாள் இருக்க மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்க, ஒரு பெரிய படம் கூட அதுக்கப்புறம் ஷஃபில் பண்ணி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியவும் முடியாது. ஏன்னா இந்த படமும் வந்து ப்ராப்பராக முடிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே விடாமுயற்சி வரதான் நம்ம அப்புறம் லேட்டராக ரிலீஸ் பண்ணிப்போம், ஆனால் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு இருந்திருப்பாங்க. இப்போ எந்த பெரிய படம் வராதனால ஒரு ப்ராப்பராக ஒரு 5, 6, 7, 8 சின்ன படம் வந்து அறிவிச்சிருக்காங்க. சின்ன படம், மீடியம் பட்ஜெட் படம், எல்லா படமும் அறிவிச்சிருக்காங்க. எந்த படத்துக்கும் பெருசாக ஓப்பு கிடையாது. ஆனால் ஒரு திரைப்படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து இதாண்டா ப்ராப்பர் பொங்கல், இந்த பொங்கல் அருமை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரிலீஸ் பண்ண டீமே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. சும்மா போட்டு விடும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடும், இந்த வாட்டி போஸ்ட்போன் பண்ண விடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதோட பெர்ஃபெக்ட் டேட் வந்து இந்த படத்துக்கு கிடைக்காது. 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம், அதனால் வந்து பெர்ஃபெக்ட் டேட் மதகஜராஜா சுந்தர் சிவரோட டேரக்ஷனில் மதகஜராஜா வந்து பொங்கல் 2025க்கு ரிலீஸ் ஆகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான டேட். டீசெண்டாக இருந்தாலும் இந்த படம் ஒரு செம்ம கலெக்ஷன் நல்லா போகுது. அதனால் வந்து ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ படம் வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுதான்னு.